அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லியிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் திடுமென இந்த நேரலைக்கு வந்திருக்கிறேன். தவிர்க்க முடியாத பணிச்சுமைகளால் முறைப்படி அறிவிப்பு செய்து நேரலையில் பேச இயலவில்லை. இன்னும் 13 நாட்களே எஞ்சியுள்ளன தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு. மண்டல செயற்குழுக்களை வெற்றிகரமாக நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். ஆங்காங்கே தீவிரமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து மக்களை திரட்டி வருவதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன என்பதை அறிவேன். இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்துகிற முதல் மாநாடு இது. பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் இந்த காலச்சூழலில் நாம் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆகவே பொறுப்புணர்வோடு இயக்கத் தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். 234 மாவட்ட செயலாளர்களும் தலா 1 லட்சம் மாநாட்டு நிதி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மண்டல செயற்குழுவில் அந்த நிதியை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஆனால் மாவட்ட செயலாளர்களில் 50% பேர் அளவுக்கு மட்டுமே நான் விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப மண்டல செயற்குழுவில் மாநாட்டு நிதியை வழங்கியிருக்கிறார்கள். 50% மேலானவர்கள் குறைந்த அளவிலும் கூட மாநாட்டு நிதியை இன்னும் வழங்கவில்லை என்பது வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. எஞ்சிய இந்த 2 வார காலத்திற்குள் மாநாட்டு நிதியை அளிப்பதற்கு மாவட்ட செயலாளர்கள், அவரின் தலைமையிலான மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களின் பங்களிப்பு என்று மாநாட்டுக்கான நிதியை வழங்கினால்தான் பொதுவாக தலைமையிலிருந்து எதிர்கொள்ளக்கூடிய செலவை ஈடு செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், மாநாட்டு பந்தல், அதற்கான இதர ஏற்பாடுகள் இன்றைய காலச்சூழலில் எவ்வளவு செலவினம் கொண்டது என்பதை நன்கு அறிவீர்கள். ஏக்கர் கணக்கிலே நிலப்பரப்பை சீர் செய்து அங்கே பகல் வெளிச்சம் போல் விளக்கு வசதிகளை எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். திறந்தவெளி அரங்கம் என்பதனால் ஒலி அமைப்பதில், சவுண்ட் சிஸ்டம், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், கூடுதல் செலவு செய்ய வேண்டும். ஒரு வீதியிலே, இருபுறமும் கட்டிடங்கள் நிறைந்த வீதியிலே ஒலிபெருக்கி அமைப்பது என்பது வேறு. கட்டிடங்கள் ஏதும் இல்லாத திறந்தவெளி பரப்பில், மரங்களும் போதிய அளவில் இல்லாத ஒரு திறந்தவெளி பரப்பில்
ஒலிபெருக்கி அமைப்பது என்பது ஒரு சவாலான பிரச்சனை. ஆகவே தரம் வாய்ந்த ஒலிபெருக்கி திறந்த வெளியில் அனைவரும் கேட்கும்படியான ஒலி அமைப்பு முறை இருந்தால்தான் வெற்றிகரமாக அமையும். அதற்கேற்ப நாம் செலவு செய்தாக வேண்டும். ஒலி அமைப்பது, மேடை அமைப்பது, தற்காலிகள் பல்லாயிரக்கணக்கிலே நிரப்புவது, பரப்புவது, குடிநீர் உள்ளிட்ட இதர வசதிகளை, கழிப்பறை வசதிகள் உட்பட ஏற்பாடு செய்வது போன்ற செலவினங்கள் மிக கடுமையாக இருக்கும். அதனை ஈடு செய்வதற்கு நமக்கு நாமே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது, நிதியை திரட்டுவது என்பதை தவிர வேறு ஆதாரம் இல்லை. எனவே மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றிய அளவிலே, நகர அளவிலே, பேரூர் அளவிலே, முகாம் அளவிலே இருக்கக்கூடிய தோழர்கள் தங்கள் வலிமைக்கு ஏற்ப நிதியை வழங்க முன்வர வேண்டும். இதற்காக இப்போது நாம் புதிதாக ஒரு வங்கி கணக்கு துவங்கி QR கோட் நேரடியாக நீங்கள் வங்கியிலே நிதியை செலுத்துவதற்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கிறோம். நாளை அதிகாரபூர்வமாக அந்த QR கோட் உங்களுக்கு சமூக ஊடகங்களில் பகிரப்படும். மாவட்ட செயலாளர் 1 லட்சம் ரூபாய் நிதி தர வேண்டும் என்று நாம் கேட்பது அவர் தனிப்பட்ட முறையிலே கொடுக்க வேண்டும் என்றதற்கு பொருள் இல்லை. அந்த மாவட்டத்தின் சார்பில் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களால் இயன்றளவுக்கான பங்களிப்பு செய்வதன் மூலம் 1 லட்சம் குறைந்தபட்சம், அதற்கு மேல் எவ்வளவு இயலுமோ அதை திரட்டி தர வேண்டும் என்பதாகும். பல மாவட்ட செயலாளர்கள் 10 லட்சம் வரையிலும் கூட வழங்கியிருக்கிறார்கள், 5 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள், 2 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகம் இன்னும் ஒரு தம்பிடி பைசா கூட வழங்கவில்லை என்கிற நிலையும் இருக்கிறது. ஒருபுறம் நீங்கள் சுவர் விளம்பரங்கள் எழுத வேண்டும், துண்டறிக்கைகள் அச்சிட்டு விநியோகம் செய்ய வேண்டும், சுவரொட்டிகளையும் அச்சிட்டு ஒட்ட வேண்டும், வண்டிகளுக்கு முன்பணம் கொடுத்து அதை பதிவு செய்ய வேண்டும், வண்டிகளுக்கான வாடகையை தர வேண்டும், அத்துடன் வரும்போதும் திரும்ப செல்லுகிற போதும் தேவையான உணவு போன்றவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற செலவினங்கள் இன்னொரு புறம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் ஒரு மாவட்டத்திற்கு 5 லட்சம் கொடுங்கள் என்று நான் கேட்காமல், அல்லது 2 லட்சத்திற்கு மேலாக வழங்குங்கள் என்று கூட நான் கேட்காமல், 1 லட்சமாவது குறைந்தபட்சம் வழங்க முன்வாருங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்தேன். ஆனாலும் கூட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 50 விழுக்காட்டுக்கு மேலான மாவட்ட நிர்வாகங்கள் குறைந்தபட்ச அளவு கூட நிதியை வழங்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது. இந்த எஞ்சிய நாட்களில் தோழர்கள் அந்த நிதியை வழங்குவதற்கு அத்தனை பொறுப்பாளர்களும் முன்வந்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோல எல்லா இடங்களிலும் சுவர் விளம்பரங்கள் இப்போது தீவிரமாக செய்யப்பட்டு வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட ஒரு சில தோழர்கள் எனக்கு சமூக ஊடகங்களின் வாயிலாக அனுப்பி வைத்த வீடியோ பதிவுகளை பார்த்தேன். போட்டோகிராஃபி அவர்கள் எடுத்திருக்கிற படங்களை பார்த்தேன். அதுபோல அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சுவர் விளம்பரங்களை எழுதாத மாவட்ட நிர்வாகம், மாநாட்டு நிதியை தருவதற்கு முனைப்பு காட்டாத மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மாநாட்டுக்கு பின்னர் உரிய பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள், விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள்.
தேர்தல் நேரத்திலும் கூட 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிதியை தருவதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை. என்றாலும் கூட அதை நான் பொருட்படுத்தவில்லை. யார் யார் தரவில்லை என்பதை பட்டியலிட்டு சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நான் அதை கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இப்போதைய சூழலில் இந்த மாநாட்டுக்கு நிதி தருவது, விளம்பரம் செய்வது, குறிப்பாக சுவர விளம்பரம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடாமல், ஆர்வம் காட்டாமல், மெத்தன செயல்படாமல் இருந்தால் அதனை நாம் கடந்து செல்ல முடியாது. ஆகவே இந்த எஞ்சிய நாட்களில் இந்த களப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒவ்வொரு முகாமிலிருந்தும் இயக்கத் தோழர்கள் மாநாட்டுக்கு தயாராக வேண்டும். வேன்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். முடிந்த வரையில் பேருந்துகளில் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு பேருந்துகளுக்கு கடந்த காலங்களில் நாம் உரிய கட்டணம் செலுத்தி அந்த வண்டிகளில் மக்களை, குறிப்பாக பெண்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தோம் என்பது வரலாறு. ஆகவே வாகனங்களில் மிகவும் பாதுகாப்பானது ஒப்பீட்டளவிலே பேருந்துகள் தான். இருசக்கர வண்டிகளில் வருவதோ, ஆட்டோக்களில் வருவதோ, அல்லது 4 சக்கர வண்டிகள், வேன் முதலானவற்றில் வருவதோ, திறந்தவெளி வண்டிகளில், லாரிகளில் ஏறி வருவதோ கூடாது. பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. வரும்போதும் மாநாடு முடிந்த பின்னர் திரும்பும் போதும் மிகவும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். ஆகவே பாதுகாப்பான பயணம் என்றால் அதற்கு நாம் பேருந்தை முன்னுரிமை கொடுத்து ஏற்பாடு செய்ய வேண்டும். பேருந்துகளில் வருவது பெருமளவில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எனவே இயக்கத் தோழர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அந்தந்த பகுதிகளில் உள்ள முன்னணி தோழர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும், உரிய வழிகாட்டுதல்களையும் செய்ய வேண்டும். கட்சியில் ஓரளவுக்கு பொருளாதார வலிமை உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் தாங்களே முன்வந்து தங்கள் பகுதியிலிருந்து இத்தனை வண்டிகள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த வண்டிகளுக்கான முன்பணத்தை செலுத்துவதற்கு முன்வர வேண்டும். ஒவ்வொரு வண்டிக்குமான முன்பணம் செலுத்தி பதிவு செய்து அந்த வண்டிகளில் மக்களை திரட்டுவதற்கான வழிகாட்டுதலை தர வேண்டும். எஞ்சிய வாடகையை மாவட்ட நிர்வாகம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் 10 வண்டிகளுக்கு அல்லது 20 வண்டிகளுக்கு நான் முன்பணம் தருகிறேன் என்று முன்பணம் தந்து வண்டி வாகனங்களை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் முனைப்பு காட்டினால்தான் மாநாடு வெற்றி பெறும். இதில் நமக்கென்ன பொறுப்பு இருக்கிறது? மாவட்ட செயலாளருக்குத்தான் முழு பொறுப்பும் இருக்கிறது. எந்நேரமும் மாவட்ட செயலாளர்கள் தான் முக்கியமானவர்கள் என்கிற ஒரு நிர்வாக முறை இங்கே இருக்கிற போது எனக்கென்ன இதில் பங்கு என்கிற அடிப்படையில் யாரும் செயல்படாமல் இருந்துவிடக்கூடாது. யார் மாவட்ட செயலாளராக வந்தாலும் அவர்கள்தான் மாவட்ட நிர்வாக தலைமை என்பதை நாம் அறிவோம். எனவே அது அனைவருக்குமானதுதான் அந்த பொறுப்பு, மாவட்ட செயலாளருக்கு மட்டும் உரியதல்ல. எல்லோரும் இணைந்து இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்வதற்கு என்ன வேலை திட்டங்களை எல்லாம் வரையறுக்க வேண்டுமோ அந்த வேலை திட்டங்களை எல்லாம் வரையறுக்க வேண்டும். நிதி திரட்டுவதற்கான வழிமுறைகளை கூட்டாக சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். அங்கேயே நீங்கள் துண்டறிக்கைகளை அச்சிட்டு விநியோகம் செய்ய வேண்டும். சுவரொட்டிகளை அச்சிட வேண்டும். எழுதப்படாத இடங்களில் எழுத வேண்டும்.
ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 100 இடங்களிலாவது எழுத வேண்டும் என்கிற பொறுப்போடு செயல்பட வேண்டும். பெரிய பெரிய சுவர்களில் தான் எழுத வேண்டும் என்று இல்லை, பெரிய பெரிய எழுத்துக்களில் தான் எழுத வேண்டும் என்று இல்லை, பல வண்ணங்களில் தான் எழுத வேண்டும் என்று இல்லை, ஒரே வண்ணத்தில் கூட எழுதலாம், சிறிய சிறிய இடங்களில் கூட எழுதலாம், நெடுஞ்சாலைகளில் தான் எழுத வேண்டும் என்று இல்லை, நம்முடைய வீதிகளிலும் எழுதலாம், நம்முடைய இல்லங்களிலும் எழுதலாம். மாநாட்டுக்கான விளம்பரம் பரவலாக்கப்பட வேண்டும், தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்து மறுசீரமைப்பு பணிகளில் மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் ஒருங்கிணைந்து கலந்து பேசி தங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்து பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடக்கத்திலிருந்து நான் எண்ணற்ற பல நேரலைகளில் பேசியிருக்கிறேன், நேரிலும் பேசியிருக்கிறேன், உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறேன். அதனை பலர் பின்பற்றி விரைவாக பட்டியலை தந்து விரைவாகவும் அறிவிக்க செய்திருக்கிறார்கள், அறிவித்து விட்டோம். எங்கெல்லாம் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒருமித்த கருத்து உருவாகவில்லையோ அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இன்னும் முழுமையாக மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகம் அறிவிக்கப்படாமல் காலம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு கலந்தாய்வு நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மண்டல பொறுப்பாளர்கள், அதாவது மண்டல செயலாளர் ஒரு நாடாளுமன்றத்திற்கு அவருடைய கட்டுப்பாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள், அதில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல துணை செயலாளர்கள் என்று 3 பேர், ஒட்டுமொத்தமாக 6 தொகுதிகளுக்குமான பொது நிர்வாகங்களை கவனிப்பதற்கென்று ஒருவர், ஆக 4 மண்டல துணை செயலாளர்கள், ஒரு மண்டல செயலாளர் என்று ஒவ்வொரு நாடாளுமன்றத்திற்கும் 5 மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளனர். இவர்கள் அவரவருக்கு தொடர்புள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தலையீடு செய்ய, மாவட்ட செயலாளர்களோடு கலந்தாய்வு செய்ய, மண்டல செயலாளருக்கும் உரிய வழிகாட்டுதலை அல்லது ஆதரவை நல்க செயல்பட கடமைப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர் அறிவிக்கப்பட்டிருந்தார், பொருளாளர், இதர மூத்த தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் என்று தங்களுக்குள் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும். ஒன்றியங்களை பிரிக்கிற போது நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஒன்றியங்களில் குறைந்தது 3 ஒன்றிய கவுன்சில்கள் என பிரித்து 3 ஒன்றிய கவுன்சில்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்கிற அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். 21 கவுன்சில் ஒரு ஒன்றியத்தில் வருகிறது என்றால் 7 21 7 ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க முடியும். அதில் 7 ஒன்றிய பொருளாளர்கள், 7 ஒன்றிய நிர்வாகத்திற்கும் 3 - 5 பேர் வரை ஒன்றிய துணை செயலாளர்கள் நியமனம் செய்ய முடியும். பிறகு அதிலே துணைநிலை அமைப்புகள், மகளிர் விடுதலை இயக்கம், மாணவர் முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்ற துணைநிலை அமைப்புகளுக்கும் இந்த 7 ஒன்றியங்களுக்கும் ஒன்றிய நிர்வாகத்தை அறிவிக்க முடியும். எல்லோருக்கும் வாய்ப்பு தருவதற்கான களம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் விடுபட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய பல தோழர்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பதை நேரிலே வந்து முறையிடுகின்றனர். அவ்வாறு விடுபட்டவர்களுக்கு, மூத்த தோழர்களுக்கு ஒன்றிய அளவிலோ நகர அளவிலோ பேரூர் அளவிலோ அவர்கள் விரும்புகிற பொறுப்புகளை வழங்குவதற்கு இயலாத நிலை இருக்குமேயானால் உங்களுக்குள்ளேயே கலந்தாய்வு செய்து அவர்களுக்கு வேறு என்ன மாற்று பொறுப்புகளை வழங்க முடியுமோ அவற்றை வழங்க வேண்டும். அதனை நீங்களே ஒரு குழுவாக ஒன்று கூடி கலந்து பேசி கையெழுத்து மட்டும் என்னிடத்திலே பெற வேண்டும் என்கிற அளவில் என்னை சந்திக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் அப்படி நடந்திருக்கிறது. மண்டல செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும்
மண்டல துணைச் செயலாளர்கள் உட்பட கலந்து பேசி தங்களுக்கிடையிலே மாற்று கருத்துகள் இருந்தால் கூட அதனையும் வெளிப்படையாக பேசி பிறகு சமாதானமாக ஒரு பொது கருத்துக்கு வந்து பொது முடிவை எடுத்து பட்டியல் தயாரிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மிக விரைவாக வந்து என்னுடைய ஒப்புதலை பெற்று அறிவிப்பும் செய்யப்பட்டு வருகிறது. சில மாவட்டங்களில் அவ்வாறு செய்யாமல் விடுபட்டிருப்பதன் காரணத்தால் என்னை நேரிலே வந்து பார்க்கிறார்கள். அவ்வாறு பார்க்கிற போது அவர்களின் உழைப்புக்கு, அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அவர்களை மாவட்ட நிர்வாகத்தை போய் சந்தியுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டாலும் கூட அதன் பிறகும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்கிற நிலையில்தான் நானே தலைமையகத்தில் அமர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று விடிய விடிய தோழர்கள் எல்லாம் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கட்டமைப்பை சீரமைப்பு செய்து சில புதிய பொறுப்பாளர்களையும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அண்மையிலே விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி, அது ஒரு மாவட்டம். அதிலே சில பொறுப்பாளர்கள் விடுபட்டு போயிருக்கிறார்கள். சில பொறுப்பாளர்களுக்கு ஒன்றிய செயலாளர் கேட்டும் கிடைக்கவில்லை என்கிற அடிப்படையில் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள், கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அவர்களை மாவட்ட செயலாளரை சந்தித்து முறையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகும் கூட பல வாரங்கள் கழித்து அது நடைமுறைக்கு வரவில்லை என்கிற நிலையிலே மீண்டும் என்னை சந்தித்ததன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கின்றனவோ அவர்களை எல்லாம் எப்படியாவது ஏதாவது ஒரு பொறுப்பிலே நியமனம் செய்து அவர்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தோம். அதன்படி அறிவிப்பு செய்தோம். அது ஏற்கனவே பட்டியல் தயாரித்த பொறுப்பாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, அல்லது மாவட்ட செயலாளர் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. இதை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் நிர்வாகத்தில் இருக்கிற தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மறுசீரமைப்பு நடவடிக்கை முற்றிலும் நிறைவு பெறுகிற வரையில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் அறிவிக்கப்பட்ட பொறுப்புகளை கூட மாற்றி அமைப்பதற்கு, அறிவிக்கப்பட்ட நிர்வாகத்தையும் மாற்றி புதிய நிர்வாகங்களை உருவாக்குவதற்கு தன்னியல்பான ஒரு அதிகாரம் உண்டு. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு பட்டியல் அறிவித்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த நிர்வாகத்தில் மாற்றங்கள் செய்வதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் அந்த மாற்றங்களையும் அப்படியே செய்யாமல் விட்டுவிட முடியாது. 18 ஒன்றிய கவுன்சில்கள் இருக்கிற இடத்திலே 2 ஒன்றிய செயலாளரைத்தான் நியமனம் செய்திருக்கிறார்கள் என்றால், அல்லது 3 ஒன்றிய செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள் என்றால், அங்கே யாரும் போட்டியாக இல்லை, கூடுதலாக என்னை ஒன்றிய செயலாளராக ஆக்குங்கள் என்று கோரிக்கை விடுக்கிறவர்கள் யாரும் இல்லை என்கிற போது அப்படியே அதை கடந்து போய்விடலாம். போதும் 3 ஒன்றிய செயலாளர்கள் அல்லது 4 ஒன்றிய செயலாளர்கள், வேறு யாரும் கோரிக்கை எழுப்பவில்லை, வலியுறுத்தவில்லை என்கிற போது அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கும் ஒன்றிய செயலாளர் வேண்டும் என்று ஒருவர் கேட்கிற போது அறிவிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இல்லாமல் கூடுதலாக இவருக்கும் வாய்ப்பு தர முடியும் என்கிற நிலையில்தான் இந்த வரையறை நாம் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மாவட்ட செயலாளர்கள் மண்டல நிர்வாகத்தோடு பேசி என்னுடைய ஒப்புதலை பெற்று பட்டியலை அறிவித்த பிறகும் அதிலே திருத்தம் அல்லது மாற்றம் என்று தலைமை முடிவெடுக்கும் நிலை வந்தால் அதனை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த மறுசீரமைப்பு பணி முழுமையாக 100% முடிகிற வரையில்
கட்சி தலைமை இத்தகைய மாற்றங்களை செய்யும் என்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அறிவித்து விட்டோம், இனிமேல் யாரையும் அறிவிக்கக்கூடாது, வேறு யார் சொல்வதையும் கேட்கக்கூடாது, புதிதாக எந்த பட்டியலையும் அறிவிக்கக்கூடாது என்கிற ஒரு அழுத்தத்தை தலைமைக்கு மாவட்ட நிர்வாகம் தரக்கூடாது. மாற்று கருத்து எழுந்தால் அதை தலைமைக்கு நீங்கள் தெரிவிக்க உரிமை உண்டு. ஆனால் அப்படியே எந்த மாற்றமும் செய்யாமல் நாங்கள் கொடுத்த பட்டியலை மட்டுமே அறிவிக்க வேண்டும், வேறு யாரையும் யாருடைய குறைகளையும் செவிமடுக்கக்கூடாது, யாரையும் மதிக்க வேண்டிய தேவையில்லை, அப்படியே நிர்வாகம் செல்லட்டும் என்கிற அடிப்படையில் மாவட்ட செயலாளரோ அல்லது அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய பொறுப்பாளர்களோ எண்ணக்கூடாது. எனவே அவ்வப்போது நான் சில திருத்தங்களை செய்ய நேரிடும். உங்களை தொடர்பு கொண்டு சொல்லுவதற்கு நான் விரும்பினாலும் சில நேரங்களில் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். நீங்களே கண்முன்னால் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நான் நேரலையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நான் தங்கியிருக்கும் வேளச்சேரிக்கு நள்ளிரவு நேரத்திலும் வருவதை தவிர்க்க வேண்டும். விடியற்காலையிலேயே வந்து காத்து கிடப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக வேளச்சேரிக்கே வர வேண்டாம், அசோக் நகர் கட்சி அலுவலகத்தில் காத்திருங்கள், நான் உங்களை தேடி கட்சி அலுவலகத்திற்கு அம்பேத்கர் திடலுக்கு வருவேன் என்றெல்லாம் கூறியிருந்தேன். ஆனாலும் கூட தொடர்ந்து நான் 1 மணிக்கு வந்தாலும் சரி, 2 மணிக்கு வந்தாலும் சரி, அங்கே 10 பேரிலிருந்து 50 பேர் வரையில் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதை நான் பார்க்கிறேன். தயவு கூர்ந்து தோழர்கள், அது ஒரு பள்ளி வளாகம். அதிகாலை வேளையிலும் அங்கே வந்து குவிய வேண்டாம். நள்ளிரவுக்கு மேலும் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்கிற அழுத்தம் தர வேண்டாம். கடந்த 2 நாள் இரவு கூட விருத்தாசலம் பகுதியிலிருந்து தோழர்கள் வந்து காத்து கிடந்தார்கள். 1:30 மணிக்கு நான் வந்தபோது என்னை சந்திப்பதற்காக அங்கே காத்திருந்தார்கள். நான் இரவு எங்காவது போய் தங்கிவிட்டு அல்லது அம்பேத்கர் திடலில் போய் தங்கிவிட்டு காலையில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். முதல் முறையாக யாரையும் நான் சந்திக்க முடியாது என்று மறுதளித்தேன். அதேபோல் நேற்றிரவும் கூட திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் பகுதிகளில் இருந்து தோழர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் கடுமையான சோர்வில் எப்போது போய் வீடு சேருவோம், அந்த அறையை சேருவோம் என்கிற நிலையில் வந்தபோது அங்கே காத்திருந்தார்கள். என்னால் இப்போது நீங்கள் சொல்லுவதை கேட்கும் நிலையில் இல்லை, கேட்க இயலாது, காலையில் சந்திப்போம் என்று மறுதளித்து விட்டேன். ஆனாலும் கூட அதன் பிறகு அங்கிருந்து நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வருத்தப்பட வேண்டாம், உங்களை சந்திக்க இயலவில்லை, உங்களோடு பேசினால் இரவு மேலும் 1 மணி நேரம் உங்களோடு பேச வேண்டியிருக்கும், அப்படி சிக்கலான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து வந்திருக்கிறீர்கள். எனவே இரவு எங்காவது தங்கிவிட்டு அடுத்த நாள், அதாவது காலையில் விடிந்தவுடன் அலுவலகத்திற்கு வாருங்கள், சந்திப்போம் என்று கூறினேன். ஒரு சில தோழர்கள் இன்றைக்கு காலையில் நான் விமானத்திற்கு செல்லும்போது வண்டிக்கு குறுக்கே வந்து மறித்து கொண்டு அவர்களின் குறைகளை இன்னும் தீர்க்கவில்லை என்று வருத்தப்பட்டார்கள். இன்னும் 5 மணி நேரம் நான் காலம் தாழ்ந்து சென்றால் கூட விமானத்தை பிடிக்காமல் விட்டிருப்பேன், டெல்லிக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாது. இதை ஒரு சான்றுக்காக சொல்லுகிறேன். ஆகவே மறுசீரமைப்பு பணிகளை உடனே அனைத்தையும் செய்து முடித்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். 10 முறை கொடுத்து விட்டேன், 8 முறை கொடுத்து விட்டேன் பட்டியலை, 6 முறை கொடுத்து விட்டேன் பட்டியலை என்றெல்லாம் தோழர்கள் வந்து வருத்தப்படுகிறார்கள். ஆனால் அது ஒரு முழுமையடைந்த பட்டியலாக இல்லை என்பதுதான் தாமதத்திற்கு காரணம். அந்த பட்டியல் வெளியானால் பிரச்சனைகள் வரும் என்பதனால் அது குறித்து ஒரு
ஆய்வு செய்து பிரச்சனை இல்லாத வகையிலே அறிவிப்புகளை செய்கிறோம். செய்யூர் தொகுதி மாவட்டத்திலும் கூட ஒன்றிய, நகர, பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்புகள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது மறுபடியும் அந்த நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை பலரும் வந்து முன்வைக்கிறார்கள். ஏன் அறிவிக்கவில்லை என்கிற கேள்வி ஒருபுறம். அப்படி அறிவித்தால் இது போன்ற எதிர்ப்பு குரலும் எழும் என்கிற சூழல் ஒருபுறம். ஆகவேதான் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சீர் செய்த பிறகு அந்த பட்டியலை முழுமைப்படுத்தி வெளியிட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சற்று காலம் தாழ்த்த வேண்டிய தேவை எழுகிறது. ஆகவே தோழர்கள், இதுபோன்ற இந்த நெருக்கடியான நிலைமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, மறுசீரமைப்பு பணிகளில் உங்களுக்கிடையில் ஓர் ஒற்றுமை இருந்தால், ஒருமித்த கருத்து இருந்தால், முழுமையான ஒரு பட்டியலை உங்களால் எளிதாக தயாரித்துவிட முடியும். அனைவருக்குமான வாய்ப்பையும் வழங்க முடியும். யாரையும் விட்டுவிடாமல் எல்லோருக்குமான வாய்ப்பை, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க முடியும். அதற்கு நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மண்டல நிர்வாகிகளையும் நாம் நியமனம் செய்திருக்கிறோம். கலந்து பேச வேண்டும், ஆலோசனைகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. எனக்கு இவ்வளவு பதவி, உனக்கு இவ்வளவு பதவி என்று மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் விவாதிப்பது சுமூகமான தீர்வுக்கு வழிவகுக்காது. உண்மையிலேயே கட்சிக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள், நீண்ட காலமாக உழைத்து கொண்டிருப்பவர்கள், தலைமைக்கும் கட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக களத்திலே நிற்பவர்கள் ஆகிய யாரையும் விட்டுவிடாமல் எல்லோருக்குமான வாய்ப்பை தர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இணைந்து செயல்பட்டால் இந்நேரம் இவற்றையெல்லாம் செய்து முடித்திருக்க முடியும். 100 விழுக்காடு நிறைவு செய்திருக்க முடியும். மாவட்ட செயலாளரும் இதர பொறுப்பாளர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இதில் சொல்லப்பட வேண்டிய செய்தி. நீங்கள் தருகிற பட்டியலை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு என்னுடைய முகநூலில் பதிவிட்டு விட முடியும், அதிகாரபூர்வமாக அறிவித்து விட முடியும். ஆகவே இயக்கத் தோழர்கள், அரசியல் களத்திலே மாறுபட்ட கருத்துக்கள் எழுவது, முரண்பாடான கருத்துக்கள் உருவாவது தவிர்க்க முடியாதவை. ஆக அந்த மாறுபட்ட கருத்துக்களோடும் முரண்பாடான அணுகுமுறைகளோடும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நேரலையில் நான் விடுக்கிற வேண்டுகோள், எல்லா பிரச்சனைகளையும் தோளிலே தூக்கி கொண்டு என்னை தேடி வருவதை விட நீங்களே முயற்சித்து பாருங்கள். உங்களால் தீர்வு காண முடியும், நல்ல தீர்வை காண முடியும், அனைவரையும் உங்களால் அனுசரிக்க முடியும், அரவணைக்க முடியும், ஆற்றுப்படுத்த முடியும். கட்சி தலைவர்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு காண வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் உங்களாலும் உரிய முடிவுகளை எடுக்க முடியும், வெற்றிகரமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நம்புங்கள். நீங்களே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்கிற நம்பிக்கையோடு கலந்து பேசுங்கள். என்னுடைய நேரம் மிச்சமாகும். கட்சியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு சிந்திக்க முடியும். அடுத்தடுத்து நாம் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன என்பது குறித்து நாம் யோசிக்க முடியும். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக என்னை தேடி வருகிறவர்களின் அணுகுமுறைகளால், இன்னும் சொல்ல போனால்
என் மீது செலுத்துகிற ஆதிக்கத்தினால் அல்லது ஆக்கிரமிப்பினால் நேரம் பாழாகிறது, காலம் வீணாகிறது. தோழர்கள் இதை புரிந்து கொண்டு இனி 10 மணிக்கு மேல் தலைவரை சந்திப்பதில்லை என்ற உறுதிப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும். அதேபோல கட்சி அலுவலகத்தில்தான் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் தலைவரை சந்திக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டும். தங்கும் இடம் தேடி வந்து நேரம் கெட்ட நேரத்திலே வந்து அழுத்தம் கொடுப்பது என்கிற இந்த அணுகுமுறையை தோழர்கள் கைவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். மாநாடு இன்னும் 13 நாட்கள் இடைவெளியில்தான் இருக்கிறது. மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் மாநாட்டு பணிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். திரும்பும் திசையெல்லாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற விளம்பரம் தெரிய வேண்டும். கருத்தியல் பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கி வருகிறது என்பதை மீளுறுதி செய்ய வேண்டும். உண்மையான தமிழ் தேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும். எனவே இயக்கத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி எவ்வாறு வெற்றிகரமாக இயங்குவது என்பதை மனதிலே நிறுத்தி இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்யுங்கள். உளுந்தூர்பேட்டையில் சந்திப்போம். மீண்டும் அடுத்த நேரலையில். நன்றி, வணக்கம்.